ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குது, எப்படிலாம் இருந்தால் நம்ம குடும்பம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் கண்டினியூவாக உங்களுக்கு வரும். இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கண்டென்ட் ஷேரிங்கில் நீங்கள் இணைஞ்சு சம்பாதிக்கணும் அப்படின்னாக்க இந்த வாட்ஸ்அப் நம்பரான 99 94 10 41 60 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ், குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் அனுப்புனீங்க அப்படின்னாக்க இந்த நிறுவனத்தை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் நல்லபடியாக இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைஞ்சு சம்பாதிக்கலாம். இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது ஒரு அழகான கிராமம், அமைதியான கிராமம். அந்த கிராமத்தில் ரமேஷ் தன்னுடைய ஃபேமிலியோட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு வராரு. அவருடைய மனைவி பேர் சாந்தி. அவருக்கு 2 குழந்தைகள் இருக்குது, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும். இந்த ரமேஷ் ஒரு பேங்கில் மேனேஜராக வேலை பார்த்துட்ருக்காங்க. இவர் டெய்லியுமே காலையில் வாக்கிங் போகிற பழக்கம் உள்ளவர். அவருடைய அந்த வாழ்கின்ற அந்த தெருவில் அந்த முக்கு வரைக்கும் இப்படி நடந்து போயிட்டு வருவார். அந்த மாதிரி ஒரு நாள் காலையில் போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு நபர் தெரியாமல் இவரை இடிச்சிடுறாரு. இவர் கோபப்படலை, ஒன்றுமே சொல்லலை. அவர் பார்த்துட்டு ஐயோ சாரிங்க நான் தெரியாமல் இடிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. இவர் ஒன்றும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹலோ சொல்லிவிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வராரு, வேலைக்கு போகிறாரு. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு டைனிங் டேபிளுக்கு சாப்பிட வராரு. அவருடைய பையன் ஒரு 10 வயசு இருக்கும். அந்த பையன் இவர் நிற்கும்போது பின்னாடி நிற்கிறான். அப்பாவுக்கு தெரியாமல் பின்னாடி நிற்கிறான். இவர் டப்புன்னு திரும்பும்போது இடிச்சிடுறாரு. உடனே அவ்வளோ கோபம் அவருக்கு தன்னுடைய மகன் மேலே. ஏன் இப்படி நிற்கிற, பார்த்து செய்ய மாட்டியா, கண்ணு முன்னாடி தானே இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே, அதாவது அனல் பறக்கிற மாதிரி வார்த்தைகளை கடுமையாக திட்டுறாரு. அப்படியே அந்த பையன் ரொம்பவே நொந்து போயிட்டான். ஆசையாக அப்பா கிட்ட பேசுகிறதுக்கு நிற்கும்போது இந்த மாதிரி பேசிக்கிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாரையாக கண்ணீரை வடிச்சிட்டு ரூமுக்கு போயிட்டான். உடனே சாந்தி போகிறாங்க அந்த ரூமுக்கு. மகனை போய் சமாதானம் பண்ணுறாங்க. அப்பா ஏதாவது ஒரு டென்ஷனில் இருந்திருப்பாருப்பா, நீ இது ஃபீல் பண்ணாத, வீட்டு நம்ம அப்பா தானே அப்படின்னு சொல்லி. இல்லைம்மா, நான் அப்பாவுக்கு ஆசையாக அந்த பாருமா இந்த ஃப்ளவர் நான் பார்த்தேன் விளையாடும்போது அழகழகா அப்படியே எல்லோ கலரு, ப்ளூ கலரு, ரெட் கலரு, இந்த மாதிரி கலராக பூ இருந்துச்சு. அப்பாவுக்கு எல்லோ கலர் பூ ரொம்ப பிடிக்கும். அதனால் அப்படியே கொத்தாக ஆஞ்சிக்கிட்டு அப்பாவுக்கு இதை கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் அப்பாட்ட ரகசியமாக சொல்கிறதுக்காக பின்னாடி நின்னேன். ஆனால் அப்பா என்னை இப்படி திட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி அழுகிறா. அப்போ சாந்தி சமாதானப்படுத்திட்டு வந்துடுறாங்க. இப்போது இந்த ரமேஷ் சாப்பிட்டு அவரோட ரூமில் போய் படுக்க போகிறாரு. அப்போ அவருக்கு திடீர்னு இந்த நினப்பு வருது, நம்ம ஏன் நம்ம பையனை இப்படி திட்டோம், நமக்கு எங்கே இருந்து இவ்வளோ கோபம் வந்துச்சு அப்படின்ட்டு நினச்சி பார்க்குறாரு. நாம் வாக்கிங் போகையில் தெரியாத ஒரு நபர் நம்ம மேலே இடிச்சதுக்கே கோவப்படலை, சந்தோஷமாக ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு வந்துட்டோம். ஆனால் நம்ம வீட்டில் நம்ம குழந்த, அதுக்கு 10 வயசான குழந்தை, தெரியாமல் இடிச்சிட்டதுக்கு நம்ம இவ்வளோ வார்த்தைகளால் அந்த குழந்தை மனசை வேதனைப்படுத்திட்டோமே நினைக்கும் போது இவருக்கு அப்படியே நெஞ்சு பதறுது. உடனே எந்திரிச்சு தன்னுடைய மகனோட ரூமுக்கு வராரு. அப்போ பையன் அந்த பக்கத்து பார்த்து அவன் தேமி அழுகிற சத்தம் கேட்குது. அப்படியே அந்த பையனுக்கு முன்னாடி மண்டி போட்டு உட்காந்துடுறாரு. சாரிப்பா, அப்பா ஏதோ ஒரு கோவத்தில், ஏதோ ஒரு டென்ஷனில் உன்னைய திட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு.
அப்போ இந்த பையன் திரும்பி பார்த்துட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டு, இல்லைப்பா உங்களுக்கு இந்த எல்லோ கலர் பூ ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால் நான் விளையாடும்போது பார்த்தேன்ப்பா, அதை வந்து கொத்து கொத்தாக ஆஞ்சிக்கிட்டு வந்திருந்தேன். நிறைய கலர் கலராக பூ இருந்தது, அந்த கலர் கலராக உள்ள பூவையும் பறிச்சுக்கிட்டேன். உங்களுக்கு பிடிக்குமேனு இந்த எல்லோ கலர் பூவையும் பறிச்சுக்கு வந்தேன். அதை உங்ககிட்ட ரகசியமாக சொல்லிவிட்டு சஸ்பென்ஸாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு தாப்பா நான் உங்களுக்கு பின்னாடி வந்து நின்னேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே அப்படியே இந்த அப்பாவோட மனசு அப்படியே சுக்கு நூறாக போச்சு. நம்ம பையன் நம்மளை வந்து நமக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக வந்திருக்கான். நாம் அப்போ அவன் மனசில் எவ்வளோ ஆசைகளோடு வந்து நின்றுருப்பான். நம்ம அது தெரியாமல் இப்படி திட்டமே அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த பையனை அந்த பூவையும் எடுத்து அப்படியே அந்த கொத்தோடு கொடுக்குறான். அப்படியே அந்த பூங்கொத்தையும் அந்த பையனையும் அப்படியே கட்டி அணைச்சிக்கிட்டு அழுகிறாரு. இனிமேல் அப்பா இந்த மாதிரி தவிர ஒரு நாளும் செய்ய மாட்டேன்ப்பா, சாரிப்பா, அப்பாவை மன்னிச்சிருப்பா அப்படின்னு. நோ ப்ராப்ளம்ப்பா அப்படின்னு அந்த பையனும் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக அந்த குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அன்னையோட அந்த ரமேஷ் அந்த கோவத்தை விட்டுடுறாரு. இது மாதிரி நம்மளுடைய லைஃப்பில் எல்லாரோட வீட்லேயுமே அன்றாடம் நடக்கின்ற ஒரு நிகழ்வு தான் அப்படின்னாலும், இதில் கொஞ்சம் நாம் வந்து ஆழமாக யோசனை பண்ணி பார்த்தோம், சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, நாம் வாழுகின்ற வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட்டு தான். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு நாளையுமே நாம் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களோட சந்தோஷமாக ஹாப்பியாக ஒருத்தவங்க மனசை புண்படுத்தாமல் ஒருத்தரோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்தோம் அப்படின்னா அது குடும்பமாக இருக்காது, அந்த குடும்பம் கோயிலாக இருக்கும். இப்போது இந்த ரமேஷ் வந்து வேலை பார்க்குறாரு. இவருக்கு ஏதோ ஒன்று ஆயிருச்சு அப்படின்னா அவரோட இடத்துக்கு இன்னொருத்தர் புதுசாக போட்டுருவாங்க. ஆனால் இந்த குடும்பத்தில் அந்த இழந்தவரை நினச்சி அவங்க ஆயுசு இருக்கிற வரைக்கும் அவரை நினைக்கும் போதெல்லாம் வலி வேதனையோடு தான் வாழ்ந்துக்கிட்டு வருவாங்க. அப்படி இருக்கிறது இந்த உலகத்திலேயே ஒருத்தருக்குமே வந்து அவங்களோட குடும்பம்தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம்தான் பணம் காசு இது எல்லாமே. நாம் ஒரு நாள் பணத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா, அது எதுக்காகனா நம்மளே சொல்லுவோம், என்னோடய குடும்பத்துக்காக தான் நான் நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கேன், இவ்வளோ கொட்டுற மழையிலையா அரிக்கிற வெயில்லையே நான் இத்தனை பாடுபடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருந்துட்டு வீட்டில் வந்து அங்கே வெளியில் உள்ள டென்ஷன் எல்லாம் மொத்தமாக வீட்டில் கொட்டி உங்களுக்காக தான் நான் கஷ்டப்படுறேன், உங்களுக்காக தான் ஓடுறேன் அப்படின்னு சொல்லி அவரும் டென்ஷன் ஆகி வீட்டில் இருக்கிற எல்லாரையும் சங்கடப்படுத்தி அந்த வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருக்குமா, நிம்மதி இருக்குமா? இருக்கவே இருக்காது இல்லையா? அப்போ நாம் இருக்கிற காலத்தை நம்ம குடும்பத்துக்காக ஓடுறோம், உழைக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம், நம்ம குடும்பத்துக்காக ஓடுறோம். அப்படிங்கிறத விட இந்த குடும்பத்துக்காக ஒரு நாளைக்கு 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ குடும்ப நபர்களோடு உட்காந்து சந்தோஷமாக மனசு விட்டு பேசி சிரித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா குடும்பத்துலேயும் எந்த பிரச்சனையுமே வராது. இது மாதிரி நாம் நம்மளுடைய குடும்பத்துக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுப்போம், அதுக்கப்புறமா மற்றதுக்கு கொடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற எல்லாருமே அவங்களுடைய இந்த முன்கோபத்தை விட்டுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் கண்டினியூவாக உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.